ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாங்குவேஜை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், ஒரு அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜாக இருக்கிற மாதிரி மாற்றலாம் அப்படின்னு நம்ம யோசித்து சில சமயங்களில் கஷ்டப்படுவோம். அதுக்கான முயற்சிகளும் எடுப்போம். அதற்கு நமக்கு ரொம்ப உதவி செய்கிற ஒரு பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடியம்ஸ் தான். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐயோ, இடியம்ஸா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். ஏன்னா நாம் இன்றைக்கி காம்ப்ளிகேட்டடான இடியம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக அந்த இடியம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ரொம்ப செலக்டிவாக எடுத்திருக்கேன். அதுவும் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் ஒரு வார்த்தைக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த இடியமை போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சில இடியம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இடையில வரும். அதை யூஸ் பண்ணுற மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா இடியம் மட்டும் படிப்போம். அந்த இடியமை கொண்டு போய் சென்டென்ஸ்குள்ளே போட்டோம்னா அது வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. ஓகே, நான் இப்போ கொடுக்க போகிற சொல்லித்தர போகிற இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு வார்த்தை இருக்கணும், அந்த வார்த்தைக்கு ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அப்படியே உட்காந்துக்கும். ஹார்ட் ஒர்க்கே பண்ண தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இடியம்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. நம்ம போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு நாம் இடியம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இடியம் அப்படின்னா ஒரு வார்த்தைகளை கொண்ட குழுமம், ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸை வச்ச ஒரு குட்டி வாக்கியம். சரிங்களா? இது முழு அர்த்தத்தை வெளிப்படுத்தாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல வரோமோ அந்த விஷயத்தை வேறு வேறு வார்த்தைகளை போட்டு இன்டைரக்டாக சொல்கிறது. அப்போது நம்ம ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நம்ம எந்த விஷயத்தை சொல்ல வரோமோ அதற்கான டைரக்ட் வேர்ட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? வார்த்தைகள் வேறையாக இருக்கும், ஆனால் அர்த்தங்கள் வேறையாக வெளிப்படும். ஓகே, அதனால தான் இது ஆர்ட்ஃபுல் வேன்னு சொல்லுவாங்க. ஆர்ட்ஃபுல் வே. இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லாங்குவேஜ் அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜாக இருக்கும். அதாவதுங்க அட்வான்ஸ் லெவல் லாங்குவேஜ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. இருக்க சேம் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வேர்பும் இந்த மாதிரி ஒரு சில டிக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா தான் வேறு வேறு புதுசாக இருக்கும். சரிங்களா? இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப் இதை மட்டும் நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை உங்களோட சென்டென்சஸில் எம்ப்ளாய் பண்ணிங்கன்னா நீங்களும் அட்வான்ஸ் லெவல் இங்கிலீஷ் பேசுகிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ இதான் இடியம். ஃப்ரேசல் வேர்ப் வேறு. ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது ஒரு வேர்பையும் ஒரு ப்ரிப்போசிஷன் இல்லாட்டி ஒரு அட்வர்பையும் சேர்த்து வரும். அது வேறு. அது ஃப்ரேசல் வேர்ப். இடியம்ஸ் வேறு. சரிங்களா? அது என்றைக்குமே ஒரு வேர்பை மட்டுமே பற்றி பேசும். அதுதான் ஃப்ரேசல் வேர்ப். இடியம்ஸ் அப்படி கிடையாது. இது எல்லாத்தையுமே பேசும். சரிங்களா? சரி பாருங்கள். எப்போ வாட்சும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை நம்ம பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு நாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவோம். இந்த வார்த்தை எங்கெங்கே வருதோ இதுக்கு பதிலாக அந்த வார்த்தை எங்கெங்கே போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எப்போ வாட்சும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக சொல்கிற வார்த்தை ரேர்லி. இது வரைக்கும் நீங்கள் ரேர்லி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, பாருங்கள். அவள் எப்போவாச்சும் தான் பிரார்த்தனை செய்கிறாள். அவள் எப்போவாச்சும் தான் பிரார்த்தனை செய்கிறாள். ஓகே, அக்கேஷ்னலாக எப்போவாச்சும். ஷீ பிரேஸ் ரேர்லி. ஷீ பிரேஸ் ரேர்லி. அடுத்து பாருங்கள், அவன் எப்போவாச்சும் தான் செலவு செய்கிறான். எப்போவாச்சும் செலவு செய்கிறான். ஹீ ஸ்பெண்ட்ஸ் ரேர்லி. ஓகே, இப்போ இதுக்கான வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த ரேர்லி அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே தூக்கிட்டு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஓகே, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்னா தெரியும்ல, முழு நிலா வந்து டெய்லியுமே வந்துட்டுருக்கா? வராது. எப்போவாச்சும் தான் வரும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமில் தான் வரும். டெய்லியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. அது எப்படி அரிதாக நிகழ்கிறதோ அதே மாதிரி தான் இவர்கள் செய்யும் வினையும் அரிதாக நிகழ்கிறது. இப்படி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. சரிங்களா? பாருங்கள். ஷி பிரேஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஷி பிரேஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அதையே எங்கே எழுதுங்க? ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். சிம்பிளாக பேசிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இருக்க இடியம்ஸை சூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஈஸியாக பேச முடியும். நம்மளே என்ன பண்ணிக்க மாட்டோம், காம்ப்ளிகேட் பண்ணிக்க மாட்டோம். ஷி பிரேஸ் ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன். ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஒன்ஸ் இன் த ப்ளூ மூன். அவன் எப்போயாச்சும் தான் செலவு செய்கிறான். ஹீ ஸ்பெண்ட்ஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். எங்கள் மாமா எப்போயாச்சும் தான் எங்களுக்கு கால் பண்ணுறாரு. இது எப்படி சொல்லலாம்? எங்கள் மாமா எப்போயாச்சும் தான் எங்களுக்கு கால் பண்ணுறாரு. ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இப்போவே நான் செக் பண்ணிடுறேன் புரிஞ்சுதா இல்லையான்ட்டு உங்களுக்கு. எங்கள் மாமா எப்போயாச்சும் தான் எங்களுக்கு கால் பண்ணுறாரு. சூப்பர். மை அங்கிள் கால்ஸ் அஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். வெரி குட். மை அங்கிள் கால்ஸ் அஸ் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கப்புறம் எங்கே நீங்கள் இந்த எப்போவாச்சும் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள்.
இப்போ அடுத்து பாருங்கள், உடல்நிலை சரியில்லை, நாட் ஃபீலிங் வெல். இதையும் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. இப்போ நாம் பார்க்க போகிற அந்த இடியமை நாட் ஃபீலிங் வெல் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கே எல்லாத்தையும் இந்த நாட் ஃபீலிங் வெல்லை தூக்கிட்டு அந்த வார்த்தையை அப்படியே போட்டுக்கலாம். 100% உட்காந்துக்கும். சரிங்களா? பாருங்கள், எனக்கு உடல்நிலை சரியில்லை, ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். நாட் ஃபீலிங் வெல் ஒரு கோடு போட்டுடலாமா? அந்த வார்த்தையை நம்ம மாற்ற போகிறோம். பாருங்கள், நாட் ஃபீலிங் வெல். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று அவர் விடுப்பில் உள்ளார். ஓகே, காரணத்தினால் வந்தாலே சின்ஸ்ன்னு போட்டு சொல்லலாம், இல்லாட்டி ஆஸ்ன்னு போட்டு சொல்லலாம். நம்ம லீவ் லெட்டர் எழுதியிருப்போம்ல, சின்ஸ் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், சின்ஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம்ல, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், இந்த மாதிரிலாம் அந்த சென்டென்ஸ் தான். சரிங்களா? பாருங்கள், இன்று அவர் விடுப்பில் உள்ளார், ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே. எதனால்? சின்ஸ் ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல். அது அப்படியே வந்துருச்சு பாருங்கள் இந்த வார்த்தை. அப்போது நாட் ஃபீலிங் வெல்லுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அண்டர் த வெதர். அவ்வளோதாங்க, இந்த ஒரு வார்த்தை தான், அண்டர் த வெதர். ஓகே, பாருங்கள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ எம் அண்டர் தி வெதர். அப்படிங்கே போட்டுடலாமா? அண்டர் தி வெதர். ஒரு 4-5 டைம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான், இது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும், அப்படியே ஹேபிட்டாக மாறிடும் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது. சரிங்களா? பாருங்கள், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், ஐ எம் அண்டர் தி வெதர். சாரி சார், டுடே ஐ கேன் நாட் கம் பிகாஸ் ஐ எம் அண்டர் தி வெதர். சார், இன்றைக்கி என்னால் வர முடியாது சார், ஏன்னா இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, பிகாஸ் ஐ எம் அண்டர் தி வெதர். ஓகே, அவனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் இன்று அவர் விடுப்பில் உள்ளார், ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே சின்ஸ் ஹீ இஸ் அண்டர் த வெதர். ஓகே, ஹீ இஸ் ஆன் லீவ் டுடே சின்ஸ் ஹீ இஸ் அண்டர் த வெதர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோதான், அப்படியே யூஸ் பண்ணுங்கள், தப்பே இல்லை. இப்போ அடுத்து பாருங்கள், மிகவும் விலை உயர்ந்தது. இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணுறத. மிகவும் விலை உயர்ந்தது, வெரி எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவ். சரிங்களா? பாருங்கள், இந்த பை மிகவும் விலை உயர்ந்தது, திஸ் பேக் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அவள் விலை உயர்ந்த ஆடையை வாங்கினாள், ஷி பாட் த வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ். இந்த 2 சென்டென்ஸை ஃபஸ்ட் நல்லா கவனிங்க. ஏன் அப்படின்னா, இங்கே எக்ஸ்பென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் இல்லை. சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், எக்ஸ்பென்சிவ்க்கு அடுத்து ஒரு வார்த்தை வந்திருக்கு, நவுன் வந்திருக்கு. சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சிவை முன்னாடி இருக்க வார்த்தை கூட ரெஃபர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் இங்கே இந்த எக்ஸ்பென்சிவை பின்னாடி வரக்கூடிய நவுன் கூட ரெஃபர் பண்ணுறாங்க. இதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்போ தான் இதை மாற்ற முடியும். சரிங்களா? பாருங்கள், இந்த வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஓகே, இங்கே என்ன வந்திருக்கு? வவல், அதனால முன்னாடி ஆன் போட்டிருக்கோம். அங்கே ஏஇ ஐஓஇ வரல, இல்லை வவல் சவுண்டு வரல, அதனால் வச்சுருக்கோம். அவ்வளோதான். காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். ஒரு கையும் ஒரு கால், அந்த விலடா அப்படின்னு சொல்லுவாங்க, யானை விலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான். ஒரு கையும் ஒரு கால் எவ்வளோ ஒரு இன்றியமையாத உறுப்பு நம்ம உடம்புல, அது எவ்வளோ ஒரு விலை உயர்ந்தது, விலை மதிக்கத்தக்கது, அந்த மாதிரி நம்ம சொல்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது. சரிங்களா? பாருங்கள், இந்த பை மிகவும் விலை உயர்ந்தது, த பேக் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆனால் இங்கே பி வேர்ப் வந்திருக்கு, இங்கே ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்கன்னா காஸ்ட், நார்மல் வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது. காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு நார்மல் வேர்பு. அப்போது பி வேர்பும் மெயின் வேர்பும் ஒன்றா வரக்கூடாது இல்லை? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே அடிச்சுட்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே என்ன பண்ணுறோம், காஸ்ட்னு போடுறோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்படியே மீதி எழுதிடலாங்களா? அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் முடிஞ்சதுங்க. பாருங்கள், இஸ் இருந்தனால காஸ்ட். இங்கே வாஸ் இருந்துச்சு அப்படின்னா வெறும் காஸ்ட்டுன்னு மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஏன்னா காஸ்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் காஸ்ட் தான். சரிங்களா? பாருங்கள், திஸ் பேக் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ், அதுக்கு பதிலாக திஸ் பேக் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். திஸ் பேக் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். இந்த வாட்ச்சு பயங்கர ரொம்ப எக்ஸ்பென்சிவ்டா, இந்த வாட்ச் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எப்படி சொல்லுவீங்க? திஸ் வாட்ச் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். திஸ் வாட்ச் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக். சூப்பர், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் வந்துச்சுன்னா அப்படியே அந்த வார்த்தை தூக்கி போடுறோம், முடிஞ்சு போச்சு. ஓகே, பி வேர்பு என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டை மாற்றுறோம். அடுத்து பாருங்கள், அவள் விலை உயர்ந்த ஆடையை வாங்கினாள், ஷி பாட் த வெரி எக்ஸ்பென்சிவ் ட்ரெஸ் பின்னாடி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெஸ் இருக்கா, ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகே, இப்போது வெரி எக்ஸ்பென்சிவ் இருக்கா, இதுக்கு பின்னாடி நம்ம அந்த வார்த்தை அப்படியே போடுறோம். ஆனால் போடும் பொழுது
ட்ரெஸ்ஸும் காஸ்ட்டும் பக்கம் பக்கம் போட்டிங்கன்னா மீனிங் வராது. அதனால தான் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பாருங்கள், ட்ரெஸ் விச், அவ்வளோதான், அப்படி எழுதிட்டு போயிடலாம். பாருங்க, she bought a dress, இங்கே ட்ரெஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி the dress. ஓகே, she bought a dress which cost an arm and a leg. ஓகே, இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஏன்னா வெறும் காஸ்ட் தான் போட்டிருக்கோம். ஓகே, COSTSன்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக மாறி இருக்கும். ஆனால் ப்ரெசண்ட் தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாஸ்ட்டில் தான் பேசுகிறோம். ஓகேங்களா? சரி பாருங்கள், she bought a dress which cost an arm and a leg. she bought a dress which cost an arm and a leg. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வெரி எக்ஸ்பென்சிவோடு முடிஞ்சதுன்னா காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படியே போடுங்க. வெரி எக்ஸ்பென்சிவ்க்கு அடுத்து ஒரு நவுன் வந்திருக்கு அப்படின்னா எந்த பொருளை பற்றி பேசுகிறோமோ அந்த பொருளை ஃபஸ்ட்டு போட்டு விச் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு மறுபடியும் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ எனக்கு நீங்கள் சொல்லணும், விலை உயர்ந்த டேபிள் எப்படி சொல்லுவீங்க? ஏன்னா இது விலை உயர்ந்த துணி, அதனால் த ட்ரெஸ் விச் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் லெக் சொல்லிட்டோம். விலை உயர்ந்த டேபிள் எப்படி சொல்லலாம்? விலை உயர்ந்த டேபிள், the table which cost an arm and a leg. அவ்வளோதான். the table which cost an arm and a leg. பிடிச்சிட்டிங்க? ரொம்ப சிம்பிள். நான் விலை உயர்ந்த டேபிளை வாங்கினேன். I bought the table. I bought the table which cost an arm and a leg. அவ்வளோதான், முடிஞ்சது இந்த இடியம். ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள், கேரக்டரும் பிஹேவியரும் ஒரே மாதிரி இருக்கிறது. சரிங்களா? முகமெல்லாம் கிடையாது, கேரக்டர், அவங்க செய்கிற செயல்கள். ஓகே, சிமிலர் இன் கேரக்டர் அண்ட் பிஹேவியர். இது அப்படியே நீங்கள் உட்கார வைக்கலாம் ஒரு சென்டென்ஸில், மீனிங் கரெக்டாக வரும். ஆனால் அதைத்தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இடியமேட்டிக் எக்ஸ்பிரஷனில் சொல்ல போகிறோம். சரிங்களா? பாருங்கள், அனைத்து முதலாளிகளும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள். ஆல் த ஓனர்ஸ் ஆர் சிமிலர் இன் கேரக்டர் அண்ட் பிஹேவியர். ஏன் ஆர் போட்டிருக்கோம் அப்படின்னா நாம் ஒருவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஒருவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு நம்ம பொதுவாகவே இதைத்தான் யூஸ் பண்ணுவோம், பி வெர்பை தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே பி வெர்ப் போட்டிருக்கோம். ஏன் ஹேவ் போடலை அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒருத்தரோட குணாதிசயத்தை பற்றி சொல்கிறதுக்கு நாம் பி வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆல் த ஓனர்ஸ் ஆர் சிமிலர் இன் கேரக்டர் அண்ட் பிஹேவியர். இப்போது இந்த சிமிலர் இன் கேரக்டர் அண்ட் பிஹேவியருக்கு நாம் என்ன வார்த்தை போட போகிறோம் அப்படின்னா கட் ஃப்ரம் த சேம் கிளாத். ஓகே, கட் ஃப்ரம் த சேம் கிளாத், இந்த வார்த்தையை நம்ம போட போகிறோம். சரிங்களா? பாருங்கள், ஆல் த ஓனர்ஸ் ஆர், இங்கே தான் ஆரம்பிக்குது. இதுக்கு பதிலாக அப்படி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கட் ஃப்ரம் த சேம் கிளாத் போட போகிறோம். ஓகே, கட் ஃப்ரம் தி சேம் கிளாத் மீனிங் வந்துருச்சு. பாருங்கள், ஆல் த ஓனர்ஸ் ஆர் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். யூ டோன்ட் பிலீவ் எனி ஒன். ஆல் த ஓனர்ஸ் ஆர் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். யூ cannot expect him to be unique. All the owners are, okay, so all the owners are cut from the same cloth. All the owners are cut from the same cloth, so you cannot expect him to be unique. அதனால இவர் மற்றவங்ககிட்ட யூனிக்காக இருப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாத, அப்படி உன்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், all the owners are cut from the same cloth, so you cannot expect him to be unique. ஓகே, அடுத்து பாருங்கள், நானும் எனது நண்பனும் ஒரே மாதிரியான குணங்களை கொண்டவர்கள். இப்போ பாருங்களேன், நானும் அவனும், நானும் அவர்களும், நானும் எனது அப்பாவும் அப்படின்ட்டு நம்மளையும் இன்னொரு ஆளையும் சேர்த்து சொல்லும் பொழுது யாரை நம்ம எக்ஸ்ட்ரா சொல்கிறோமோ அந்த நவுனை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்மளை பின்னாடி தான் போட்டுக்கணும். இது ஆர்டர். ஓகே, ஸோ அந்த ஆர்டரில் போட்டோம் அப்படின்னா மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ. ஓகே, மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ இப்போ 2 பேராக மாறிட்டோம். 2 பேர் வந்தால் ப்ளூரல், அதனால் ஆர். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் சிமிலர் இன் கேரக்டர் அண்ட் பிஹேவியர் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். கட் ஃப்ரம் தி சேம் கிளாத். ஓகே, இதை இன்னும் சொல்லப்போனால் தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகன்னு சொல்லுவாங்க. ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைங்க, எல்லாத்தோட எண்ணங்களும் பிஹேவியர் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒன்றாவே சுற்றணுவனுங்க, அதான் குட்டையில் ஊர்ன மட்டைன்னு சொல்லுவாங்க. அதற்கான ஆங்கில வார்த்தை தான் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். சரிங்களா? பாருங்கள், மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். மை ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ஆர் கட் ஃப்ரம் த சேம் கிளாத். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, கடைசியாக ஒரே ஒரு இடியம் மட்டும் பார்த்தலாம். பாருங்கள், அனைத்து நேரமும் செயல்படுதல் இல்லாட்டி முழு நேரமும் செயல்படுதல், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். சரிங்களா? முழு நேரமும் செயல்படுதல்.
அப்போ நம்ம நார்மலாக என்ன வார்த்தையை சொல்லுவோம்? 24/7 சொல்லுவோம். கரெக்டுங்களா? 24/7 அவைலபிள், இல்லாட்டி 24/7 அவைலபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு ஒரு ஈக்குவலண்ட்டான வேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இடியமில். சரிங்களா? அம்மருத்துவமனை முழு நேரமும் செயல்படுகிறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக முழு நேரமும் அவன் படித்தான். ஹீ ஸ்டடிட் ஹார்ட் 24/7 ஃபார் தி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். சரி, இதுக்கு என்ன வார்த்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரவுண்ட் த கிளாக். அவ்வளோதான், இந்த வார்த்தை தான், ரவுண்ட் த கிளாக். ஓகே, hyphenated word, round the clock service. ஓகே, ரவுண்ட் த கிளாக் சர்வீஸ், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? 24 மணி நேரமும் சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரி பாருங்கள், அம்மருத்துவமனை முழு நேரமும் செயல்படுகிறது. அப்போ 24/7க்கு பதிலாக ரவுண்ட் த கிளாக்னு வச்சுருக்கோமா, அதை அப்படியே தூக்கி இங்கே போட்டால் முடிஞ்சுது. ஓகே, ரவுண்ட் த கிளாக். ஓகே, that hospital functions round the clock. That hospital functions around the clock. Okay, he is working hard for the upcoming project around the clock. He is working hard for the upcoming project around the clock. ரொம்ப சிம்பிள். அடுத்து வரப்போகிற ப்ராஜெக்டுக்காக 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு, இடைவிடாது வேலை செய்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி தேர்விற்காக முழு நேரமும் அவன் படித்தான். ஹீ ஸ்டடிட் ஹார்ட், இங்கே அப்படியே போடுறோம் என்ன அப்படின்னா ரவுண்ட் த கிளாக். ஓகே, ரவுண்ட் த கிளாக். பாருங்கள், he studied hard around the clock for the TNPSC exam. He studied hard around the clock for the TNPSC exam, or else he studied hard for the TNPSC exam round the clock. எப்படி சொன்னாலும் கரெக்டு தான். 24/7க்கு பதிலாக அதை தூக்கிட்டு அது எங்கே வருதோ அந்த இடத்துல அப்படி என்ன பண்ணுறோன்னா இது உட்கார வைக்கிறோம், மீனிங் வருது. ரொம்ப சிம்பிள் தானே? இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்த இந்த இடியம்ஸ் எல்லாமே நம்ம அதிகமாக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுறது, அதுவும் ரொம்ப ஈஸியானது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இடியம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? வெரி குட், சூப்பருங்க. இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் அடுத்த லெவல் போகுதுடா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் ஒரு ஃபீல் வரும். சரி, ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை ட்ரை பண்ணுங்கள். ரைட்? இப்போ ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். எனது அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. சரியில்லைன்னு இப்போ சொல்லலை, சரியில்லாமல் இருந்தது. அப்போது என்ன பீவு வரும்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. நவீன் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கினான். ஓகே, நவீன் வாங்கிய காருக்கு விலை அதிகம். அந்த கார் விலை உயர்ந்ததுன்னு நான் சொல்லலை, நவீன் ஒரு விலை உயர்ந்த காரை வாங்கினான். அப்போ என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க ஸ்லைடுக்கு போனீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கும், அதை பார்த்து அப்படியே என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அவள் முழு நேரமும் பிரார்த்தனை செய்தாள். ஓகே, பிரார்த்தனை செய்தாள், இப்பெல்லாம் செய்தாள். அவர்களை நம்பாதே, அவர்கள்னு போட்டோன்னா சரி, அவர்களை. ஓகே, அவர்களை நம்பாதே, அவர்கள் அனைவரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். உங்களுக்கு தெரியும் அது என்ன வார்த்தை அப்படின்ட்டு. ஓகே, நான் எப்போவாச்சும் நாடகம் பார்ப்பேன். இதெல்லாம் டெடிக்கேட்டட் யாருக்கு தெரியுங்களா? எனது அம்மா, சித்தி, பெரியம்மா இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் தான் இந்த சென்டென்ஸ். பாருங்கள், நான் எப்போவாச்சும் நாடகம் பார்ப்பேன். ஓகே, ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டென்ஸையும் பாருங்கள், பார்ப்பேன். ஓகே, ஃப்யூச்சரும் போட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ரெசண்ட்டும் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். தயவு செய்து, இது ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் இந்த இடியம்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இதையாவது என்ன பண்ணுங்கள், திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம லாங்குவேஜ் ஒரு ரிச் லாங்குவேஜாக மாறும். சரிங்களா? அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதான் நீங்கள் எனக்கு பண்ணுற சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். சரிங்களா? இதுதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.